அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ மணி என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா? மணி 2:50 ஆகுது. நம்ம ஒரு ஜபத்தை முடிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை போடுறோம். இது உங்களுக்கு தெரியும், மார்கழி மாதம் கொல்லிமலையில் இந்த டைமில் நம்ம ஜபம் பண்ணிகிட்டு இருக்கோம்னா நம்மளுடைய அந்த வைராக்கியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, நம்ம காஞ்சிபுரத்தில் சாமையா பிரம்மஸ்ரீ ஐயா ராமையா ஐயாவுடைய இடத்துல நம்ம 3 நாள் வகுப்பு நடந்தது. கேரளாவிலேருந்து வந்து நடத்தினாங்க இல்லையா? அதில் நம்ம கலந்துக்கிட்டோம்ன்றது நம்ம ஆத்ம சகோதரர்களுக்கெல்லாம் தெரியும். அதில் வந்து ஒரு ஃபார்மை ஃபுல்லப் பண்ணார். ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணும்போது நீங்கள் எதுக்காக ஜெபிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது அந்த ஃபார்மில். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொன்னாங்க. நம்ம சொன்ன காரணத்தை பார்த்தோன்னே அடுத்த செகண்டே எழுதும்போது அவர் டக்குன்னு அப்படி அவருடைய விழிகளை தூக்கி என் கண்களை பார்க்குறார். எனக்கு அது பெரிய விஷயமே இல்லை. என்னுடைய இயல்பு அதுதான். நம்ம சொன்ன வார்த்தையினுடைய சாராம்சம் என்னன்னா, நம்ம உலக சாந்திக்காக ஜெபிக்கிறோம்னு சொல்லியாச்சு. அந்த வார்த்தை தான் நம்ம சொன்ன விஷயத்தினுடைய பொருள். அப்போ அவர் அந்த கீழே குனிஞ்சு எழுதிக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு விழிகளை தூக்கி நம்மளை பார்த்துட்டு மறுபடியும் எழுத ஆரம்பித்ததை அந்த ஒரு நொடி காட்சியை நான் கவனித்தேன். இது எதுக்காக பதிவு செய்கிறோம் அப்படின்னா, இப்படி உலக சாந்தியை நோக்கி ஜபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அவனுக்கு தேவையானவற்றை வழங்கும். குடும்பத்துக்காக ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துக்குரியது மட்டும்தான் வழங்கப்படும். இந்த வேறுபாடு தான் நம்மளுடைய வளர்ச்சியினுடைய சிலர் ஆச்சரியமாக பார்க்க நேர்ந்தால் அதனுடைய பொருள் இதுதான். ஆக நாம் உலக சாந்தியை நோக்கி ஒவ்வொருவரும் ஜெபிக்க முன் வரணும். ஆத்ம நமஸ்காரம்.